அனைவருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். பிரபாக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விஜய். ஆனால் பிரபா இருந்துட்டு எது இதுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை, நீ வந்த பிறந்த ட்ரெஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற பிரபா, அதனால தான் நீ இதை வச்சுக்கோன்றாங்க. ஏன்னா நீ வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வரல, நீ ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கவும் முடியாது, அதனால தான் வாங்கிட்டு வந்துன்றாங்க. பிரபா வாங்கலான்னு போகும்போது அனாமிகா அதை தட்டி விட்டுறாங்க. அனாமிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு விஜய் கத்துறாங்க. பின்ன இவளுக்காக இதெல்லாம் செய்யறது எனக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்க விஜய் நீ மனசுலன்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சின்சியரா காதலிச்சோ, ஆனா அவ்வளோ காதலிச்சு எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவளுக்காக எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இங்க பாரு, என்னவோ தெரிஞ்சு பண்ணணும் தெரியாத பண்ண தப்புல வந்து பிரபாக்கா மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு உதவி செய்யணும் இல்லையா அப்படின்னு பிரபாக்கு அது ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அப்ப நீ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணது அந்த அன்பு பாசம்லாம் இருக்கா? நீ வர வர ரொம்ப மாறிட்ட, நீ மாறு, அதுக்கப்புறமா நான் மாறுறத பத்தி யோசிக்கிறான்னு அப்ப வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பிரபாவை கழட்டி விட்டுருவேன், அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் இருக்கேன் ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இவ்வளவு வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும், அது நடக்குமா அப்படின்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அது மாதிரி பண்ணு, அப்புறம் நான் கண்டிப்பா மாறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரபா, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விஜய் சொன்ன விஷயத்த எல்லாமே வந்து யோசிச்சு பிரபா கவலையோட இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அம்மா கடைசி வரைக்குமே அந்த விஜய் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொன்ன கோடீஸ்வரி சொன்ன விஷயத்தையுமே வந்து யோசிச்சு கவலையோடு இருக்காங்க. எதை யோசிக்கிறது, எதை இது பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க பிரபா. அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யா, இது கண்டிப்பா கௌதமுடைய வேலையா தான் இருக்கும், அப்படி கௌதம் தான் இது காரணம்னு நினைச்சேன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், ஏதாச்சும் ஆதார் கிடைக்குதா பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. பார்த்தா கபோர்ட்ல வந்து ஒரு ஃபோன் இருக்கு. இது என்ன ஃபோனு, இந்த ஃபோன்ல ஏதாச்சும் ஆதார் இருக்குமான்னு பாக்குறாங்க. அப்ப சித்ரா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போட்டு அதுவாத்த ரொம்பவே இதா இருந்துச்சு, அதான் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். வாங்கல, சந்தேகமா தான் ரெண்டு பேரும் மடிச்சு வைக்கலாம். ஐயோ என்னால முடியாது, நீ மடிச்சு வை, இது நம்மள நோட்டம் போட்டு தான் பின்னாடி வந்திருக்கும் போல, சரி இந்த ஃபோன் என்ன இருக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் சூர்யா வந்து குளிச்சு முடிச்சுட்டு வரவும் மகா வந்து டென்ஷனா இருக்காங்க. என்னாச்சு மகான்றாங்க. ஒன்றும் இல்லை, அப்புறமா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விடுறாங்க. வலிக்குது, வலிக்குதான் வலிக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் ஆயில்மெண்ட் போட்டு லேப்டாப்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன, இல்ல ஏதோ பிரச்சனை போல, எழுதி எடுத்துக்கோ, ஒன்றும் தேவையில்லை சரிங்களா, ரெடி பண்ற இடத்துல கொடுத்தா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டரை போய் மீட் பண்றாங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, அந்த மகா இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, அந்த மகாவை ஏதாச்சும் பண்ணி பழி வாங்கணுமா, என்னையும் வந்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு சூரிய வெளியே வரவும், நான் கேட்டேன்பா, மகாவுடைய மனசை மாற்ற வேண்டியது உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.